அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அற்புதங்கள் நிகழும் மார்ச் மாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதங்கிறது மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த மாதம்தான். பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் துவங்க போகுது. இந்த மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணையுது. மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த இந்த மாதத்தில் மாசி மகம், காரடையான் நோன்பு உள்ளிட்ட பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றன. மாசி பௌர்ணமி அன்றுதான் அன்னை பரமேஸ்வரி காளிந்தி நதியில் தாமரை மலரில் சங்கு வடிவத்தில் தோன்றினாள். சிவபக்தனான தட்சன் சங்கினை தொட்டவுடன் குழந்தையாக மாறி தாட்சாயினி என்ற பெயரில் தட்சனின் மகளாக வளர்ந்தாள். எனவே மாசி பௌர்ணமி அன்று அன்னையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி, வாழ்வில் இன்பம் ஆகியவற்றை பெறலாம். மாசி பௌர்ணமியின் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சி காம தகனம் என்று அழைக்கப்படுது. பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நடத்தப்படுது. வள்ளலாளன் என்ற திருவண்ணாமலை அரசனுக்கு அண்ணாமலையார் அரசனின் வேண்டுகோளின்படி மாசி பௌர்ணமி அன்றுதான் நீத்தார் கடன் செய்தார். அதனால் மாசி பௌர்ணமி அன்று பெரியோருக்கு சிரார்த்தம் இன்றும் செய்யப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்கிறது சிறப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்களை செய்வது விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாசி மக விரதத்தை அனுஷ்டித்தால் குழந்தை பேறு உண்டாகும். மாசி மாதம் மாங்கல்ய மாதம் என்று கூறுவார்கள். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். காரடையான் நோன்பு கொண்டாடப்படுவது இந்த மார்ச் மாதத்தில்தான். காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி 2024 வியாழன் அன்று காரடையான் நோன்பு சுப முகூர்த்தம். அதாவது காரடையான் நோன்பு மீன சங்கராந்தியின் போது கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான தமிழ் பண்டிகை. இந்த கொண்டாட்டம் தமிழ் மாதமான மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதத்தின் தொடக்கத்தை குறிக்குதே. காரடை என்பது இந்நாளில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஒரு பிரசாதம் அல்லது நிவேத்தியம் மற்றும் நோன்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் விரதம். சத்தியவான் சாவித்திரியின் புராணத்தின்படி சாவித்திரி தனது கணவர் சத்தியவானை மரணத்தின் கடவுளிடமிருந்து அதே நாளில் திரும்ப பெற்றதாக நம்பப்படுது. இந்த நம்பிக்கையின் காரணமாக காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம் என்று பிரசித்தம். இந்நாளில் பெண்கள் கௌரி தேவியை வணங்கி அம்மனுக்கு காரடையான் நோன்பு நிவேத்தியம் சமர்ப்பிப்பாங்க. பூஜை சடங்குகளுக்கு பிறகு பெண்கள் தங்கள் கணவரின் நல்வாழ்வுக்காக புனித மஞ்சள் பருத்தி நூலை கட்டுகிறார்கள். இந்த புனித நூல் மஞ்சள் சரடு அல்லது நோன்பு சரடு என்று அழைக்கப்படுது. திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் விரதம் கடைபிடிக்கிறாங்க.
அதே சமயம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்காக விரதம் கடைபிடிப்பாங்க. இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் பெண்கள் பொதுவாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவார்கள். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் சுப தருணத்தில் மஞ்சள் சரடு என்ற புனித நூல் கட்டப்படுது. மார்ச் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மகத்தை பற்றி பார்க்கும்பொழுது ஆத்மகாரகனான சூரியன் ஞான மோட்சக்காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும், வியாபாரத்தில் போட்டியாளர்களால் உண்டான நெருக்கடிகள் விலகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போவோம், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும், அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், செல்வாக்கு உயரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீங்க, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க, சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். வார்த்தைகளிலும் இந்த காலகட்டத்தில் நிதானம் அவசியம். உங்களுக்கு எதிராக சிலர் சதிகள் புரியலாம் என்கிறனால விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் நிதானமுடன் செயல்படுவது நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் தற்சமயம் இழுபறியாகும். பெண்களுக்கு இந்த மாதம் சில சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையால் நன்மைகள் அடைவீங்க. சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆதிநாத பெருமாளை எண்ணி செயல்பட யாவும் வெற்றியாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பூரம். உங்கள் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்தில் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால ராசியும் பார்க்குறாரு. இந்த நிலையில் குரு பகவானின் 5ஆம் பார்வையும் ராசிக்கு உண்டாகிறது என்கிறனால உங்கள் செல்வாக்கு உயரும். மற்றவங்களால் மதிக்கக்கூடிய இடத்தை அடைவீங்க. தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு சேரும். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால மனசில் சஞ்சலம் அதிகரிக்கும். தேவையற்ற சிந்தனைகள் மேலோங்கும். என்றாலும் குரு பகவானின் பார்வை முழுமையாக உங்களுக்கு இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுவீங்க. எந்தவித சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படாது. எதிர்பார்த்த வருமானம் வரும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். குடும்பம் தனஸ்தானத்தின் கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால பணவரவில் தடைகள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போவோம். குடும்பத்தில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் வார்த்தைகளில் வழியாகவும் சங்கடங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால குலதெய்வ அருளுடன் அனைத்தையும் சமாளிப்பீங்க. நெருக்கடிகளில் இருந்து வெளியில் வருவீங்க. குழந்தைகளுக்காக நீண்ட காலமாக ஏங்கியவங்களுக்கு இப்போது அந்த பாக்கியம் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால பெண்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். மனசில் உண்டாகும் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போவது நல்லது. விவசாயிகளுக்கு முதலீட்டிற்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆண்டாளை வழிபட்டால் நன்மை பன்மடங்காக வரும். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்தரம் 1ஆம் பாதம். அதை பற்றி தான். ஆத்மகாரகனான சூரியனின் நட்சத்திரத்தில் ராசியிலும் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சிகளில் சில சங்கடங்கள் உண்டாகும். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், அதன் காரணமாக ஊரை விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படும். சுயதொழில் செய்பவர்கள் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வெளியூரில் கிளைகளை அமைப்பீங்க. அதனால் வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படும். குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இடமாற்றம் நன்மை தரும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் சுக்கிரனின் பார்வை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் பதிவதால் சிலர் புதிய இடம் வாங்குவாங்க. சிலருக்கு வீண் செலவு ஏற்படும் என்கிறனால திட்டமிட்டு செலவழித்தால் விரயம் குறையும். 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால்
சிலர் தாங்கள் செய்யாத தவறுக்கு பதில் சொல்ல நேரிடும் என்கிறனால பணிபுரியும் இடத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் என்பது இல்லாமல் போகும் என்றாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் எல்லா விதமான சங்கடங்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. நோய்களில் இருந்து விடுபடுவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் இனிமே விலகப் போகுதுங்க. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பூமி நிலஞ்சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். காவல்துறையில் பணியாற்றுறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வுலாம் ஏற்படும். பெண்கள் அவசரத்தனத்தை விட்டுவிட்டு நிதானமாக செயல்படுவதால் நினைத்ததை சாதிக்க முடியும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நன்மை தரும். மற்றவங்களின் ஆலோசனைகளை ஏற்காம சுயமாக சிந்தித்து செயல்பட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த விளைச்சல் ஏற்படும். வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள்லாம் விலகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அதிகாலையில் சூரியனை வழிபட வாழ்வு வளமாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்ச் மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.